ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, அது கேசரி தாங்க. ரொம்ப சட்டுன்னு நம்ம செஞ்சிரலாம். அப்படி ஒரு அசத்தலான கேசரிய நம்ம எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு வாணலியில 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து, அதில 1 கப் ரவைய சேர்த்து நல்லா வறுத்துப்போம். இந்த ரவை வறுக்கும்போதே நல்லா அந்த ரவையோட வாசம் வந்து கொஞ்சம் செவந்து வரும். அதுவரைக்கும் நம்ம நல்லா வறுக்கணும். இது நம்ம கடையில வறுத்த ரவைய வாங்கினாலுமே, நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி நெய் விட்டு வறுத்து தான் செஞ்சா தான் நல்லா வரும். அதே வாணலியில 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி ரொம்ப அதிகமானாலும் ஒரு மாரி நீர்த்த மாதிரி ஆயிடும். ஸோ, அளவா நம்ம 3 கப்பு தண்ணி சேர்த்தாலே போதும். அதோட ஒரு பிஞ்ச்சு நான் உப்பும் சேர்த்துக்கிறேன். எந்த ஸ்வீட் நம்ம செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு சேர்க்கும்போது தான் அதனோட இனிப்பு வந்து எடுத்து குடுக்கும். கூடவே கொஞ்சம் இந்த மாரி நான் ஃபுட் கலரும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்ல அப்டின்னாக்கா, வெறும் குங்குமப்பூ மட்டும் நீங்க பால்ல கரைச்சு சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 3லேருந்து 4 ஏலக்காயும் இந்த மாரி இடிச்சு நான் சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு விட்டுருவோம். அதுக்குள்ளயே தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த தண்ணியோட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற ரவையும் இதில சேர்த்துக்கலாம். ரவைய கட்டிப்படாம நல்லா இந்த மாரி கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம ரவைய சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வேக விடுவோம். அதுக்குள்ளே இது வெந்துரும். அதுக்குள்ளே ரவை நல்லா வெந்து வந்துரும். இப்ப திறந்து பார்க்கலாம். ரவை நல்லாவே வெந்துருச்சு. தண்ணி எல்லாம் வத்திடுச்சு. இப்போ நம்ம எந்த கப்பில ரவை அளந்தோமோ, அதே கப்பில நான் 1 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்க சர்க்கரை கம்மியா சாப்பிட்றவங்க அப்படின்னா, 1 கப்புக்கு 1 கப்பு சேர்த்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு சர்க்கரை இன்னும் அதிகமா வேணும், இனிப்பு நெறைய தேவைப்படுது அப்படின்னாக்கா, 1 கப்புக்கு 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது உங்களோட இனிப்பு தேவைய பொறுத்து தான். இப்போ சர்க்கரை நல்லா இந்த மாதிரி வந்து கரைஞ்சிருச்சு. நல்லா நம்ம கொஞ்சம் சிம்ல வச்சு கலக்கும்போது நல்லா சர்க்கரை கரைஞ்சு வந்துரும். இப்போ ஒரு பாத்திரத்தில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் டேஸ்ட் நெறைய பிடிக்கும் அப்படின்னா, நீங்க இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதோட நான் கொஞ்சமா ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் கொஞ்சமா காஞ்சிருச்சு. இதோட முந்திரியும், பாதாமையும் நான் லேசா வறுத்து எடுத்துக்கிறேன். இப்ப நம்ம வறுத்து எடுத்த முந்திரி, பாதாம், நெய்ய இதில அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளோட சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க. ஏற்கனவே வெந்து ரெடியா இருக்க அந்த ரவையோட நம்ம இந்த நெய்யும், முந்திரியும் சேர்த்து நல்லா 2ம் ஒண்ணா சேர்ற அளவுக்கு கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா, நம்மளோட ரொம்பவே ஈஸியான கேசரி ரெடி ஆயிடுச்சு. நமக்கு டக்குன்னு ஒரு ஸ்வீட் வேணும் அப்படின்னா, நம்ம உடனே செய்யக்கூடிய ஸ்வீட் அப்படின்னா அது கேசரி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ஆன் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.